ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ் என்டர்டைன்மெண்ட். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மணிகண்டனோட நடிப்பில் குடும்பஸ்தன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குடும்பஸ்தன் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னாக்கா, மேரேஜ், அக்காவோட வீட்டுக்கார், அக்காவோட லைஃப், அதுக்கப்புறமா அம்மாவோட ஆசை, அப்பாவோட ஆசை, மனைவியோட ஆசை, ஒர்க் பண்ணுற இடத்துல ப்ராப்ளம், இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம சந்திக்கிறோமோ, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒரு படமாக எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அந்த படத்தோட பேர் தான் குடும்பஸ்தன். ஸோ இந்த படம் மட்டும் இல்லாமல், ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ படத்தோட ஒரு ஒட்டுமொத்த கதையுமே இதுதான். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றது தான் படத்தோட கதை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னெல்லாம் சேலஞ்சஸ் வந்துட்டு மேற்கொள்கிறாங்க அப்படின்றதும் இந்த படத்தில் வந்துட்டு ரொம்பவே கையாண்டு இருக்காது டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனாக்கா, இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப சீரியஸான ஒரு கதை இது வந்துட்டு. இந்த குடும்பஸ்தன் அப்படின்ற படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீரியஸான ஒரு கதை. அதை வந்துட்டு இதை விட காமெடியாக கண்டிப்பாக எந்த டைரக்டராலையும் எடுக்கவே முடியாது. இது பட்ட ஒரு காமெடி படம் அப்படின்றத தாண்டி படத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, படம் வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். டவுட்டே வேணாம். 100% ஃபேமிலியோட போயிட்டு உக்காந்து அங்க நடக்கிறதெல்லாம் இப்போ ரீசென்ட்டா இப்போ வந்து கரண்ட்ல நடந்துட்டு இருக்க ஒரு ஸ்டோரிய வந்து படமாக்கி இருக்கிறது பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ படம் பார்த்த வரைக்கும் வேற லெவல்ல இருந்துச்சு. என்ன படம் நெகட்டிவ், பாசிட்டிவ் இதெல்லாம் வந்து பார்க்காதீங்க. அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இந்த வீக்கெண்டில் இந்த 2025ல குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு படம்னா அது கண்டிப்பாக இதை வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கு எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு படம் தான் குடும்பஸ்தான். மணிகண்டனோட ஆக்டிங் வேற லெவலுங்க. ஸோ ஜெய்பீமில் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா இதில் மணிகண்டனோட ஆக்டிங் எப்படி சொல்கிறதுனா, அந்த யதார்த்தமான ஒரு ஆக்டிங் இருக்கு இல்லையா? ஸோ மணிகண்டன் வந்துட்டு நடிக்கிறாரு அப்படின்றத தாண்டி இந்த படத்தில் அவரோட வாழ்க்கையை ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கும், எப்படியெல்லாம் ஒரு வாழணும் அப்படின்றது தான். ஸோ அதில் என்னெல்லாம் பிரச்சனை வருது, சமுதாயம் அவனை எப்படி பார்க்குது அப்படின்றது தான் படத்தில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு. இன்னும் வந்துட்டு இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னாக்கா, படத்தில் எல்லா ஆக்டருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த கேரக்டர் வந்து தேவையே இல்லை, இந்த சீன் இந்த இடத்துல தேவையே இல்லை அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு படம் வந்து வேற லெவலில் எடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் இந்த படத்தை வந்துட்டு இந்த படம் வேற டைரக்டர் எடுத்திருந்தாக்கா ரொம்ப வந்துட்டு எப்படின்னாக்கா, படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அழுதுட்டு வர மாதிரி, இந்த மனசை போட்டு நக்கிற மாதிரி அப்படியெல்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பக்காவா படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. என்ன ஒன்று, ஆனால் அதை எல்லாமே வந்துட்டு காமெடியாக சொல்லிட்டாங்க. ஒரு மனுஷன், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு ஆண் பிள்ளை என்னெல்லாம் வந்துட்டு பிரச்சனையை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு படம் எடுத்திருக்காங்க. ஆனால் அதை காமெடியாக சொல்லிட்டாங்க. கொஞ்சம் எமோஷ்னலாக சொல்லியிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட தனிப்பட்ட ஒரு விருப்பம். படத்தோட கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பையன், அக்கா, அம்மா, அப்பா, இவங்க தான் ஒரு குடும்பம். ஸோ அப்பா அம்மாவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. பையன் தான் வேலைக்கு போய் எல்லாத்தையும் செய்யணும். அக்காவை ஒரு நல்ல வசதியான இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்புறமா என்ன இருக்கு, பையன் சம்பாதிச்சு ஃபேமிலியை பார்த்துக்கணும், குடும்பத்தை அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், பையனை பார்த்துக்கணும், பையனோட வாழ்க்கையை பார்த்துக்கணும். ஸோ அதுதான் மீதி இருக்கிற கதை. ஸோ பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் ஆகிட்ட பின்னால் மனைவி வந்துட்டு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அதுக்காக லேப்டாப் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. அம்மா வயசான காலத்தில் ஆன்மீக சுற்றுலா போகணும், ஸோ சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அப்பா வீடு வந்துட்டு வீட்டோட கண்டிஷன்ஸ் அது இல்லை, வீட்டை வந்துட்டு கொஞ்சம் எப்படி பண்ணுறது, வீட்டை இன்னும் கொஞ்சம் வந்துட்டு சரி பண்ணணும், வீடு வந்து இடிஞ்சது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட ஆசை. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம மணிகண்டன் வந்துட்டு ஓகேன்னு கமிட்மெண்ட் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆஃபீஸில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுது. அதை வந்து இவர் இன்னும் கொஞ்சம் பெருசாக பிரச்சனை பண்ணிடுறாரு. அதனால் மணிகண்டனுக்கு ஆஃபீஸில் வேலை போயிடுது. ஸோ வேலை போயிடுச்சுன்றத சொல்லாமல், அக்கான் வீட்டுக்காருக்கு இது தெரியக்கூடாது. ஆல்ரெடி அக்காவை வந்துட்டு ஒரு சில பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு அவங்க ஃபேமிலியில்.
அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுக்கார் தெரியாமல், ஃபேமிலி தெரியாமல், ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணும், ஒய்ஃபு கூட வேலை போயிடுச்சுன்னு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்குறாரு. கடன் வாங்கிட்டு அது வட்டி மேலே வட்டி போட்டு, குட்டி போட்டு ஸோ தெரியும் இல்லையா? நம்ம வட்டிக்கு வாங்குனா என்ன ஆகும்ன்னு சொல்லிட்டு. அதுவும் சாதாரண வட்டி இல்ல. ரூ. 7 வட்டி வாங்குறாரு. ஸோ கடத்த வச்சு ஃபேமிலிய ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு நெனச்சா முடியுமா? ஸோ கடத்தல மூழ்கி போன மணிகண்டன் மீண்டு வந்தாரா இல்லையா? ஃபேமிலி எப்படி மெயின்டெயின் பண்ணாரு? ஸோ இதுதான் படத்தோட கதை. உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. என்னோட வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. ஏன் இப்ப இருக்கிற எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலி லைஃப்லயும் நடந்துட்டு இருக்கிற ஒரு படம் தான் இந்த குடும்பஸ்தன். கண்டிப்பா எல்லாருமே போங்க. குழந்தையில இருந்துட்டு பெரியவங்க வரைக்கும், தாத்தா, பாட்டி வரைக்கும் போயிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ஒரு மனிதனோட ஒரு போராட்டம் என்ன? அவன் வாழ்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான்? அவனோட வலிகள் என்ன? அப்படின்றத சூப்பரா சொல்லியிருக்காங்க. என்ன ஒண்ணு, இத காமெடியா வந்து சொல்லிட்டாங்க. எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு படத்துல ரொம்ப புடிச்ச ஒரு சீன்னாக்கா, மணிகண்டன் போயிட்டு ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது குழந்தைகிட்ட பேசுற மாரி ஒரு சீன் இருக்கு. அந்த ஒரு சில மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே நானுன்னு இல்லைங்க. தியேட்டரே அப்படியே வந்து சைலன்ட்டா ஆயிடுச்சு. அப்படியே மெய் சிலுத்து போயிட்டாங்க. அப்பதான் படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் டயலாக், வசனம் செம்மையா இருந்துச்சு. அருமையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் படத்துக்கு மியூசிக்கா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், படத்துல எதுவுமே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. அப்ப என்னப்பா படத்துல வந்துட்டு மைனஸே இல்லையா? எல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, கண்டிப்பா எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட். என்னோட தரப்புல இருந்துட்டு நான் சொல்ற ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, படத்த கொஞ்சம் சீரியஸா வந்து காட்டியிருக்கலாம். காமெடி ஓகே தான். ஆனா கொஞ்சம் சீரியஸா காட்டியிருக்கலாம். மணிகண்டன் போயிட்டு வயித்துல இருக்க குழந்தைகிட்ட பேசுற மாரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அந்த ஒரு சில மினிட் மட்டும் தான் அப்படி எமோஷன் சைடு போயிட்டு வரும். மத்தபடி படத்துல எல்லாத்தையும் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா, அத வந்துட்டு சீரியஸா அந்த அந்த ஒரு ஃபீல் அந்த டச் இருக்கு இல்லையா? அது வந்து படத்துல மிஸ் ஆகுது. அத மட்டும் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தா, கண்டிப்பா மணிகண்டனுக்கு இது மிகப்பெரிய சக்சஸ் படமா அமைஞ்சிருக்கும். ஒரு நல்ல ஒரு படத்த பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. சூப்பரா வந்திருக்கு. ஸோ மேலும் நான் படத்த பத்தி நெறைய சொல்ல விரும்பல. ஸோ நீங்க படத்த போயிட்டு பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து சப்போர்ட் குடுங்க. 2025ல ஃபேமிலி எல்லாம் கொண்டாடுற ஒரே படம்னா, அது நான் இந்த படத்த தான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.